வணக்கம், நான் கீதாஞ்சலி செந்தில். நாம் இன்னைக்கு ஹிந்தியில் பிராத்மிக் எக்ஸாமுக்கு வர சிலபஸில் லெசன் 10 வந்து பார்க்கலாம். இது வந்து பாட் தஸ்னா வந்து ஹிந்தியில் 10 அப்படின்னு அர்த்தம். இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேரா, துமாரா, ஹமாரா, ஆப்கா. மேரா அப்படின்னா வந்து என்னுடைய, துமாரா அப்படின்னா வந்து உன்னுடைய, ஹமாரா அப்படின்னா வந்து நம்முடைய இல்லைன்னா எங்களுடைய, ஆப்கா அப்படின்னா வந்து உங்களுடைய. கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்லும் போது ஆப்கா. வாங்க லெசன் வந்து பார்க்கலாம். இது வந்து மா ப்ளஸ் ஐ மாத்ரா, மை. இது வந்து இந்த புள்ளி அப்படின்னா வந்து இன் அப்படின்னு வந்து சொல்லுவோம், மைன். ஆனால் நம்ம வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து மே மே அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. மே அப்படின்னா வந்து ஐ, நான் இல்லைன்னா என் அப்படின்னு அர்த்தம். என் நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்துருந்தோம். கா அப்படின்னா வந்து உடைய அப்படின்னு பார்த்துருந்தோம். என் ப்ளஸ் உடைய, என்னுடைய, மேரா. இப்போ நம்ம ரெண்டு வேர்டு மே ப்ளஸ் கா அப்படின்னு நம்ம வந்து சொல்லாமல் இப்போ நம்ம வந்து என் ப்ளஸ் உடைய தமிழ்லையும் சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். அதுதான் இந்த லெசனில் நம்ம வந்து என்னுடைய, உன்னுடைய அது மாதிரி வரும்போது நம்ம எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த லெசனு. வாங்க பார்க்கலாம். இப்போ மே ப்ளஸ் கா, மேரா, என்னுடைய அப்படின்னு சொல்லுவோம். தும்னா நீ, உன் ப்ளஸ் உடைய, உன்னுடைய. இது வந்து தா, ஊ மாத்ரா. இது ஹாஃப்மா, இம்மு, ஹா, ஆ மாத்ரா, ரா, ஆ மாத்ரா. இது வந்து ரா, ஆ மாத்ரா கூட வந்திருக்கு. துமாரா, துமாரானா வந்து உன்னுடைய. தேரா அப்படின்னா வந்து உங்களுடைய, கொஞ்சம் மரியாதையா, தேரா உங்களுடைய அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து ஹம் அப்படின்னா வந்து நம்ம இல்லைன்னா எங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஹம் ப்ளஸ் கா, ஹமாரா. ஹமாரானா நம்முடைய இல்லைன்னா எங்களுடைய. ஆப் ப்ளஸ் கா, ஆப்கா. ஆப்கானா மரியாதையா, உங்களுடைய. வஹ் அப்படின்னா பார்த்துருந்தோம். தேட் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருந்தோம். வஹ் ப்ளஸ் கா அப்படின்னா உஸ்கா. உஸ்கா அப்படின்னா வந்து அவனுடைய, அவளுடைய இல்லைன்னா அதனுடைய. யஹ்னா வந்து திஸ்ன்னு அர்த்தம். அப்போது யஹ் ப்ளஸ் கா அப்படின்னா இஸ்கா. இஸ்கா அப்படின்னா வந்து இவனுடைய, இவளுடைய இல்லைன்னா இதனுடைய அப்படின்னு அர்த்தம். வே ப்ளஸ் கா. வேங்கிறது வந்து நம்ம வந்து ப்ளூரலுக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அதாவது நிறைய பேர் இருக்கும் போதும் கொஞ்சம் மரியாதையாக சொல்லும் போதும் வே அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். வே ப்ளஸ் கா அப்படின்னா உன்கா. உன்கானா தோஸ், அவர்களுடைய, அவர்களுடைய, அவைகளுடைய, அதனுடைய அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஏ ப்ளஸ் கா அப்படின்னா வந்து தீஸ், இவைகளுடைய, இவர்களுடைய, இதனுடைய. அடுத்து கோன் ப்ளஸ் கா. கோன் ப்ளஸ் கானா கிஸ்கா. கிஸ்கானா ஹூஸ், யாருடைய. கோன் ப்ளஸ் கா, கின்கா. இந்த கின்காங்கும் போது நம்ம வந்து மரியாதையாக எவருடையது, எவர்களுடையது, யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மரியாதையாக கேட்போம்ல, அங்கே வந்து நம்ம வந்து கின்கா வந்து யூஸ் பண்ணுவோம். வாங்க நம்ம எக்ஸசைஸ்லாம் வந்து பார்க்கலாம். மேரா நாம் ராம் ஹே. மேரா அப்படின்னா என்னுடைய, நாம், நாம்ங்கிறது வந்து பெயர், ராம் என்னுடைய பெயர் ராம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மேரானா மை நேம் இஸ் ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. துமாரா, துமாரா அப்படின்னா வந்து உன்னுடைய, நாம் பெயர், கியா என்ன. அப்போது அதுக்கு ஆன்சர் சொல்கிறாங்க. மேரா நாம் தினேஷ் ஹே. தினேஷ் தா, ஈ மாத்ரா, நா, ஏ மாத்ரா, ஷா. தினேஷ் ஹே என்னுடைய பெயர் தினேஷ் ஆகும். मेरा नाम राम है, तुम्हारा नाम क्या है, मेरा नाम दिनेश है. அடுத்த பேரா. யஹ் மேரா குத்தா ஹே. யஹ் அப்படின்னா நம்ம வந்து பார்த்துருந்தோம் திஸ், இது என்னுடைய. குத்தா அப்படின்னா வந்து நாய், இது என்னுடைய நாய். இஸ்கா நாம் டாமி ஹே. இஸ்கா அப்படின்னா வந்து இதனுடைய, நாம் பெயர் டாமி. இஸ்கா ரங். ரங் அப்படின்னா ரா மேலே புள்ளி, இங்கே வந்து கா, ரங். அப்போ ரா இங்கு, இது வந்து கா. ரங் அப்படின்னா வந்து கலர், கோரா, கா. இது வந்து அவு மாத்ரா, ரா, ஆ மாத்ரா, கோரா அப்படின்னா வந்து ஒரு மாதிரி பிளாண்டு கலர், மிக்சட் ஆஃப் ஒயிட்டு, ஒரு மாதிரி கோல்டன் கலர், ப்ரௌன் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு கலர், பிளாண்ட் கலர், கோரா. வஹ் கிஸ்கா குத்தா ஹே. வஹ் அப்படின்னா வந்து அது, தேட். வஹ் கிஸ்கா. கிஸ்கானா ஹூஸ், யாருடைய, நாய்.
वह उसका कुत्ता है அது அவனுடைய उसका அவனுடைய நாய் उसका रंग काला है அதனுடைய கலர் ரங்னா கலர் காலா காலானா வந்து கருப்பு கலர் यह मकान किसका है மக்கான் அப்படின்னா வந்து பில்டிங் கட்டிடம் அப்படின்னு அர்த்தம் கிஸ்கா கிஸ்கானா வந்து யாருடையது இந்த கட்டிடம் வந்து யாருடையது எக் மக்கான் சர்க்கார் சா இது வந்து ரா இது வந்து கா ஆ மாத்திரா ரா சர்க்கார் சர்க்கார்னா வந்து கவர்மெண்ட் பில்டிங் சர்க்கார் கா ஹே இந்த பில்டிங் வந்து கவர்மெண்ட்டோடைய பில்டிங் इसमें सरकार का दफ्तर है दफ्तर दफ्तरना ஆஃபீஸ் அப்படின்னு அர்த்தம் டா இது வந்து ஃபா இது வந்து பா இது வந்து ஹாஃப் பா போட்டிருக்காங்க கீழே வந்து நுக்தா இருக்கும் போது இது வந்து இஃப் எஃப் அப்படிங்கிற இது வரும் டஃப் தா ரா டஃப்தர்னா வந்து ஆஃபீஸ் எஃப் டாகர் ஹே இது வந்து டாகர் அப்படின்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு அர்த்தம் இஸ்மே கோன் காம் கர்த்தே ஹே இஸ்மே அப்படின்னா வந்து இங்கே கோன் யார் காம் அப்படின்னா வந்து காம்னா வந்து வேலை ஒர்க் நம்ம பார்த்துருந்தோம் ஏற்கனவே கர் அப்படின்னா வந்து டூ செய் அப்படின்னு அர்த்தம் கர்த்தே அப்படின்னா வந்து செய்கிறாங்க பலர் பண்ணும் போது கர்த்தே இல்லைன்னா மரியாதையாக சொல்லும் போதும் நம்ம வந்து கர்த்தே அப்படின்னு வந்து சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம் இங்கே யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்க இஸ்மே கைலோக் கை அப்படின்னா வந்து மெனி கா இது வந்து ஈ கை அப்படின்னா மெனி லோக்னா வந்து பீப்புள் காம் கர்த்தே ஹே இங்கே பலரும் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேர் இங்கே வேலை பார்க்குறாங்க உன்கே கர் அவங்களுடைய வீடு பாஸ் மே ஹி ஹே அவங்களுடைய வீடும் இங்கே பாஸ் அப்படின்னா வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அருகில் தான் இருக்குது உன்கே கர் பாஸ் மே ஹி ஹே मेरे पिताजी भी इसमें काम करते हैं மேரே அப்படின்னா என்னுடைய பிதாஜி அப்பா பி அவரும் ஆல்சோ மேரே பிதாஜி பி இஸ்மே காம் கர்த்தே ஹே என்னுடைய அப்பாவும் இங்கே தான் வேலை பார்க்குறாங்க எஃப் டாக் கர் ஹே இது அஞ்சல் அலுவலகம் இஸ்மே கோன் காம் கர்த்தே ஹே இங்கே யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்க இஸ்மே கைலோக் காம் கர்த்தே ஹே இங்கே நிறைய பீப்புள் வந்து வேலை பார்க்குறாங்க உன்கே கர் பாஸ் மே ஹி ஹே அவங்களுடைய வீடெல்லாம் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அருகில் தான் இருக்கிறது மேரே என்னுடைய அப்பாவும் பிதாஜி பி இஸ்மே காம் கர்த்தே ஹே என்னுடைய அப்பாவும் இங்கே தான் வேலை பார்க்குறாங்க யஹ் மேரா தேஷ் ஹே தேஸ் அப்படின்னா தேசம் நாடு யஹ் அப்படின்னா வந்து நம்ம பார்த்துருந்தோம் திஸ் இது என்னுடைய நாடு யஹ் துமாரா தேஷ் ஹே இது உன்னுடைய நாடு யஹ் ஆப்கா தேஷ் ஹே இது உங்களுடைய நாடு யஹ் ஹமாரா தேஷ் ஹே ஹமாரா அப்படின்னா வந்து இது நம்முடைய நாடு இல்லைன்னா எங்களுடைய நாடு பாரத் ஹமாரா தேஷ் ஹே பாரத் அப்படின்னா வந்து பாரதம் பாரதம் ஹமாரா நம்முடைய இல்லைன்னா நம்மளுடைய தேசம் ஆகும் யஹ் மேரா தேஷ் ஹே யஹ் துமாரா தேஷ் ஹே யஹ் ஆப்கா தேஷ் ஹே யஹ் ஹமாரா தேஷ் ஹே பாரத் ஹமாரா தேஷ் ஹே நெக்ஸ்ட் பேராகிராஃப் यह இது வந்து பா ஐ மாத்ரா லா பைல் காடி ஹே இது இது வந்து பைல் அப்படிங்கிறது வந்து காளமாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா காளமாடு இந்த பைல் காடி இது வந்து காளமாட்டு வண்டி காடி அப்படின்னா வந்து வண்டி யஹ் கின்கி காடி ஹே இது யாருடைய வண்டி யஹ் ராம் ரா ஆ மாத்ரா மா நா ஆ மாத்ரா தா இது வந்து ஜா ஈ மாத்ரா ராம்நாத் ஜி ராம்நாத் ஜி கி
गाड़ी है இங்கே வந்து வண்டியை பற்றி சொல்கிறதுனால இங்கே வந்து கீ வந்து போடுறாங்க. ஏன்னா வண்டியை வந்து ஃபெமினைன் ஜெண்டரில் வந்து ஹிந்தியில் வந்து குறிப்பிடுவாங்க. ஓகே, காடி கஹா சே ஆத்தி ஹே காடியை பற்றி குறிப்பிடுறதுனால ஆத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா காடி எங்கிருந்து வருகிறது, கஹா சே ஃப்ரம் வேர் எங்கிருந்து வருகிறது, யஹ் பஜார் சே ஆத்தி ஹே இது பஜாரிலிருந்து, பஜார் அப்படின்னா மார்க்கெட், மார்க்கெட்டிலிருந்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்மே ராம்நாத் கியா லாத்தே ஹே இதில் ராம்நாத் என்ன கொண்டு வந்தார், லாத்தே லா அப்படின்னா வந்து கொண்டு வர்றது, என்ன கொண்டு வந்தார் அவரை பற்றி சொல்லும் போது லாத்தே மரியாதையாக சொல்கிறாங்க. தா ஏ மாத்திரா கூட வந்திருக்கு இல்லைங்களா, மரியாதையாக சொல்கிறாங்க. இப்போ ராம்நாத் வந்து சொல்லும் போது லாத்தே மரியாதையா. வே சாவல் சாவல்னா வந்து அரிசி. அவர் வந்து இங்கேயும் வந்து ஒருத்தர் தான். இப்போ ராம்நாத்தை பற்றி சொல்கிறதுனால அவரை வந்து மரியாதையாக சொல்கிறாங்க. அவர் அரிசி கொண்டு வந்தார், லாத்தேஹே அவர் சாவல் லாத்தேஹே வே சாவல் லாத்தேஹே. வே இது வந்து கேஹூம், கேஹூம் அப்படின்னா வந்து கோதுமை, கோதுமையும் கேஹூம் பி லாத்தே ஹே அவர் வந்து கோதுமையும் கொண்டு வந்தார். யஹ் बैल गाड़ी है, यह किनकी गाड़ी है, यह रामनाथ जी की गाड़ी है, गाड़ी कहाँ से आती है, यह बाजार से आती है, इसमें रामनाथ क्या लाते हैं, वे चावल लाते हैं, वे गेहूँ, गेहूँ ना गोदुமை भी लाते हैं அரிசியும் கொண்டு வந்தார், கோதுமையும் கொண்டு வந்தார். நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். கோகுல் घर से आता है இங்கே வந்து கோகுல் இது வந்து கா ஆவு மாத்ரா, க கா ஊ மாத்ரா, இது வந்து கா இது வந்து கா. கோகுல் घर से கரிலிருந்து ஃப்ரம், சேங்கிறது வந்து இங்கே ஃப்ரம், घर से கர்னா வந்து வீடு, கோகுல் घर से आता है அவன் வந்து ஒருத்தனை பற்றி சொல்கிறதுனால ஆத்தா ஜாத்தா அப்படின்னு சொல்கிறான், ஆத்தா. ஓகே, உஸ்கா ஸ்கூல் தூர் ஹே, உஸ்கானா அவனுடைய, ஸ்கூல் ஸ்கூல்னா வந்து ஸ்கூல், தூர் அப்படின்னா தூரமாக இருக்கிறது. வக் घर से பைதல் ஆத்தா ஹே அவன் வீட்டில் இருந்து நடந்து, பைதல் அப்படின்னா வந்து வீட்டில் இருந்து நடந்தே, இது வந்து பா ஐ மாத்ரா தா லா, பைதல்னா நடந்தே வரான். வஹ் घर से கானா லாத்தா ஹே அவன் வீட்டில் இருந்து சாப்பாடு, கானா அப்படின்னா வந்து சாப்பாடு ஃபுட், அவன் வீட்டில் இருந்து சாப்பாடும் கொண்டு வரான், லாத்தா அப்படின்னா கொண்டு வரதல் அப்படின்னு அர்த்தம். கோகுல் घर से आता है, उसका स्कूल दूर है, वह घर से पैदल आता है, वह घर से खाना लाता है. नेक्स्ट पैराग्राफ. कुमार शंकर से छोटा है, कुमार शंकரை விட சின்னவன், சோட்டானா வந்து சின்னது அப்படின்னு பார்த்துருந்தோம். இங்கே நம்ம சே வந்து தேன் ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும் போது இந்த சே வந்து யூஸ் பண்ணுறோம். சே அப்படிங்கிறது வந்து ஃப்ரம் வேர் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தோம். ஃப்ரம் ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணும் போது தேன், அப்புறம் வந்து யாரால் பண்ணப்பட்டது அப்படிங்கிறதுக்கெலாம் நம்ம வந்து சே வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த சே. குமார் शंकर से छोटा है, शंकर कुमार से बड़ा है, कुमार शंकரை விட சின்னவன், शंकर कुमाரை விட பெரியவன், படானா பெரியவன். इनका स्कूल गांधी नगर में है, அவங்களோட ஸ்கூல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து காந்தி நகரில் இருக்கிறது. இன்கா அப்புறம் வந்து அருண் ஆ, இது வந்து ரா ஊ மாத்திரா கூட வந்திருக்கு அருண். अरुण तुम किसे लिखते हो, अरुण நீ வந்து எதில் எழுதிக்கிட்டு இருக்க, மே பென்சில் சே
இங்கே வந்து சே வந்து எதனால் எழுதிக்கிட்டு இருக்க பென்சில் சே நான் வந்து பென்சிலால் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மீனிங்கில் வந்து மே பென்சில் சே லிக்தே ஹூ நான் பென்சிலில் எழுதிக்கிட்டு இருக்கேன். தும் பென்சில் சே மத் லிக்கோ நீ பென்சிலில் எழுதக்கூடாது. மத் அப்படின்னா வந்து டோன்ட் நீ பென்சிலில் எழுதக்கூடாது. தும் கலம் சே லிக்கோ நீ பேனால எழுது. இங்கே கலம்ங்கிறது வந்து பென். ஆஜ் சே தும் கலம் சே ஹி லிக்கோ இன்னையிலிருந்து நீ வந்து பேனால மட்டும்தான் எழுதணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆஜ்னா வந்து இன்று இன்னைக்கு டுமாரோ. ஒரு தடவை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். குமார் शंकर से छोटा है, शंकर कुमार से बड़ा है, इनका स्कूल गांधीनगर में है. अरुण तुम किससे लिखते हो? मैं पेंसिल से लिखता हूँ. அவன் வந்து பண்ணுறதுனால இங்கே வந்து ஹூ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் லிக்தா சிங்குலராக பண்ணுறதுனால இங்கே வந்து லிக்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மரியாதை கொடுத்து சொல்கிறதுனால தா கூட ஏ மாத்திரா வரும்போது மரியாதையாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். தும் பென்சில் சே மத் லிக்கோ பென்சிலில் எழுதக்கூடாது. தும் கலம் சே லிக்கோ பேனால் தான் எழுதணும். ஆஜ் சே தும் கலம் சே ஹி லிக்கோ இன்னையிலேருந்து நீ வந்து பேனால் மட்டும்தான் எழுதணும். मैदान कहाँ है? मैदान कहाँ है? मैदान स्कूल के पास है. மைதானம் எங்கே இருக்கிறது? மைதானம் ஸ்கூலுக்கு இங்கே பாஸ் அப்படிங்கிறது வந்து அருகில் நியர் அப்படின்னு அர்த்தம். ஸ்கூலுக்கு அருகில் இருக்கிறது. क्या சுரேஷ் के पास कलम है? என்ன சுரேஷ்க்கு பக்கத்தில் கலம் பேனா இருக்கிறதா? हाँ எஸ். உஸ்கே பாஸ் கலம் ஹே இங்கே வந்து உஸ்கே அப்படிங்கிறது வந்து அவன் மரியாதையாக சொல்கிறாங்க. ஆமாம் அவருக்கு பக்கத்தில் பேனா தான் இருக்கிறது. கியா மகேஷ்கே பாஸ் கிதாப் ஹே கிதாப் அப்படின்னா வந்து புக்கு. என்ன மகேஷ்க்கு பக்கத்தில் புக்கு இருக்கிறதா? நஹி இல்லை. உஸ்கே பாஸ் அவருக்கு அருகில் புக்கு கிதாப் நஹி ஹே புக்கு இல்லை. ஃபர்ஸ்ட்லேருந்து பேராகிராஃப் பார்க்கலாம். மைதான் கஹா ஹே? मैदान स्कूल के पास है. क्या सुरेश के पास कलम है? हाँ उसके पास कलम है. क्या महेश के पास किताब है? नहीं उसके पास किताब नहीं है. சப்தார்த் அப்படின்னா இந்த லெசனில் உள்ள சப்தார்த்தனா அதோட மீனிங் அப்படின்னு அர்த்தம் பார்க்கலாம். மேரா அப்படின்னா மை என்னுடைய, துமாரா இவர் உன்னுடைய, ஹமாரா அவர் நம்முடைய இல்லைனா எங்களுடைய, ஆப்கா மரியாதையாக சொல்லும் போது உங்களுடைய தங்களுடைய, இஸ்கா ஹிஸ் ஹர் இட்ஸ் இவனுடைய இவளுடைய இதனுடைய, உஸ்கா உஸ்கானா வந்து அவன் அவனுடைய அவளுடைய அதனுடைய, கிஸ்கா யாருடைய, இன்கா இவருடைய இல்லைனா வந்து இவர்களுடைய இல்லைனா இவைகளுடைய, உன்கா அவருடைய அவர்களுடைய அவைகளுடைய, கின்கா யாருடைய, ஹூஸ் எவருடைய எவர்களுடைய, அப்புறம் வந்து எவைகளுடைய, நாம்னா வந்து பேர், ரங்னா கலரு நிறம், காலானா பிளாக் கருப்பு கலர், மக்கான்னா பில்டிங் கட்டிடம், சர்க்கார் கவர்மெண்ட் பில்டிங், சர்க்கார்னா கவர்மெண்ட், கேபாஸ் அப்படின்னா வந்து அருகில் அப்படின்னு அர்த்தம், தஃப்தர்னா வந்து ஆஃபீஸ் அலுவலகம், டாகர் அப்படின்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸ், காம்னா ஒர்க் வேலை பார்க்குறது, கைனா மெனி பல அப்படின்னு அர்த்தம், லோக்னா பீப்புள் மக்கள், தேஷ்னா நாடு கண்ட்ரி, பயல்காடினா புல்லா காட் அதாவது காளமாட்டு வண்டி, இது வந்து கேஹூனா வந்து வீட்டு கோதுமை, பைதல்னா நடந்து வர்றது, ஆன் ஃபுட், கானானா வந்து ஃபுட் அப்படின்னு அர்த்தம் உணவு, அப்புறம் வந்து அபியாஸ்னா வந்து எக்ஸசைஸ், ஏக் வாக்கியமே உத்தர் தீஜியே ஆன்சர் இன் ஒன் லைன் ஒரு வாக்கியத்தில் விடையளி. துமாரா நாம் கியா ஹே உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. மேரா நாம் தினேஷ் ஹே என்னுடைய பெயர் தினேஷ். காடி கஹா சே ஆத்தி ஹே காடி எங்கிருந்து வருகிறது, கஹா சே எங்கிருந்து வருகிறது, காடி பஜார் சே ஆத்தி ஹே காடி வந்து பஜாரில் இருந்து வருகிறது. மைதான் கஹா ஹே மைதானம் எங்கிருக்கிறது, மைதான் ஸ்கூல் கே பாஸ் ஹே மைதானம் ஸ்கூலுக்கு அருகில் இருக்கிறது.
இங்கே கீழே கொடுக்குற இந்த அபியாஸில் இருந்து தான் மோஸ்ட்லி வந்து எக்ஸாமுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் எல்லா லெசனும் புரிஞ்சுக்கிட்டு இந்த கீழே உள்ள இந்த எக்ஸசைஸில் உள்ள கொஸ்டின் ஆன்சரை படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.